friends, welcome to our channel. இன்னைக்கு நாம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பூசணிக்காய் பொரியல்னு சொல்லலாம், இத மசாலான்னு சொல்லலாம். இது வந்து சுடு சுடு சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூசணிக்காய் பொரியல் செய்யறதுக்காக பெருசா ஒரு பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இதில் பாதி வெட்டி எடுத்துக்கலாம். வந்து இந்த பாதி எடுத்துக்கலாம். அன்றைக்கி இந்த பாதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்னொரு பாதி வந்து நாளைக்கு ஏதாவது செய்யலாம். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூசணிக்காய் உள்ள இருக்க அந்த இதெல்லாம் எடுத்துட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவில் கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக வேணால் சின்னதாக, பெருசான பெருசு. தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு வெங்காயம், இதை கட் பண்ணி இதை வந்து ரெண்டையும் நச்சு எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு பூண்டு வந்து 1க்கு 2 நச்சு எடுத்துக்கிட்டேன். இஞ்சி அது மாதிரி நச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துல அதை கட் பண்ணி நீல வாக்கில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் கொஞ்சம் சேர்க்குறேன். நீங்கள் தேவையான சேர்த்துக்கோங்க. நல்லா காஞ்சிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், உளுந்து எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து தனித்தனியாக இருக்கிறதுனா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதுவும், அப்புறம் வந்து கறி வச்சு சேர்த்துக்கலாம். வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக நல்லா வதங்கும். நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டுக்குள்ள அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம பூசணிக்காய் சேர்த்துடலாம். அதில் இப்படி தொளி வந்து தனியாக வரணும். அப்போ தான் தக்காளிலாம் வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கைவிடாமல் ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. ஓரளவு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா சேர்த்துடலாம். மசாலானா ஒன்றும் இல்லைங்க, மஞ்சள், குழம்பு மிளகாய் சேர்த்துட்டு பார்க்கலாம். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லை விட்டுருங்க. ஆனால் குழம்பு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். மூடி போட்டு 5 மினிட்ஸ் இது மாதிரி வேக வச்சுருக்கேன். இருந்துச்சுன்னா விட்டுருங்க, இல்லை லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்கல, மீடியம்லேயே வச்சு மூடி போட்டு எடுத்ததுனால இவ்வளோ தண்ணி மாதிரி வந்திருக்கு. சரியாக போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கால்வாசி இருக்கும், முக்கால்வாசி வெந்துடணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம களைக்கொட்டை தூள் சேர்க்கணும். இருங்க, களைக்கொட்டை தூள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன், நீங்கள் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையானாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். களைக்கொட்டை தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கடலைக்கொட்டை தூள், அதாவது வேர்க்கடலை தூள் போட பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி கரைச்சி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா இஞ்சி சேர்க்கக்கூடாது. புளி கரைச்சி ஊற்றலைன்னா இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. காரம்லாம் சேர்க்க முடியாது. உப்பு வந்து தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா அவ்வளோதாங்க. சுவையான பூசணிக்காய் பொரியல் மசாலா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.